இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் GTN, இந்தியாவின் எடிசன். GT நாயுடு பற்றிய ஒரு படம்தான். மாதவன் நடிப்பில் வெளியாகிருக்கும் இந்த படத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். கோவையில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து சுதந்திரத்திற்கு முன்பே பல கண்டுபிடிப்புகளை இந்தியாவின் எடிசன் என போற்றப்பட்ட அதிசய மனிதர் GT நாயுடு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாமனிதரின் வாழ்க்கை கதைதான் GTN என்று உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். GT நாயுடுவாக மாதவன் அந்த காலத்து கெட்டப்பில் அப்படியே தன்னுடைய உடல் மொழியை கொஞ்சம் ஒரு கோவை மாவட்ட ஸ்லாங்கை பேசி நடித்திருக்கின்றார். அவருக்கு ஈடு கொடுத்து துஷாரா விஜயன், அதிதி பாலன், சத்யராஜ், ஜெயராமன், கருணாகரன், தம்பிராமையா, பிரியாமணி, வினய் மற்றும் பலர் நட்சத்திர பட்டாளம் நடித்திருக்கின்றது. எல்லாமே இந்த 5 ஸ்டார் படத்திலும் ஆட்டோகிராஃப் படத்திலும் கேரளாவில் சேரனின் நண்பனாக வருகின்ற கிருஷ்ணகுமார் ராம்குமார் என்பவர்தான் படத்தை எழுதி இயக்கியிருக்கின்றார். சில காட்சிகளில் அவரே கலைவாணர் NS கிருஷ்ணன் வேடத்திலும் வந்து போவார். GT நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார், அண்ணா போன்ற பல தலைவர்களோடு நட்பில் இருந்தார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு பேசப்பட்ட பல சுதந்திர போராட்ட தலைவர்களோடும் பல வெளிநாட்டு தலைவர்களோடும் நெருங்கிய நட்பில் இருந்தவர். பல கண்டுபிடிப்புகளை செய்தவர். ஒரு கிராமத்தில் ஒரு பைக் வருகிறது. அந்த பைக்கை பார்த்தவுடன் பின்னாடியே ஓடுகிறார். நீ எதுக்காக ஓடி வர்றேன்னு சொன்னால் கேட்கும்போது, இல்லை இந்த பைக் எப்படி போகுதுன்னு பார்க்குறதா வந்தேன் அப்படின்பார். ஒரு கட்டத்தில் அந்த பைக் நானும் ஓட்டணும்னு ஆசை இருக்குது. நீ ஓட்ட போறியா சொல்லு, ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த பைக்கை கழட்டி போட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்பார். அப்படின்னா அந்த பைக்குக்கு இவ்வளோ 250 ரூபா கொடு அப்படின்னு சொன்னவும், அதற்காக ஒரு வயல்வெளியில் அங்கேயே போய் உழைச்சி அதை அவர் அந்த பைக்கை வாங்குவார். இப்படி தன்னுடைய ஆர்வத்தை கொண்டு ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக அவர் கண்டுபிடித்து இந்த தமிழ்நாட்டுக்கு இந்திய அளவில் உலக அளவில் மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்தவர் அந்த மாமேதை. ஆனால் அந்த மாமேதையை இந்த நாடு எப்படி காங்கிரஸ்காரர்கள் நம்முடைய செக்கினத்த செம்மல் சிதம்பரம் அவர்களை போராட்ட களத்திலே, அதாவது ஒரு விடுதலை போராட்ட புத்தகத்திலே சேர்க்க தயங்கினார்களோ சேர்க்கவில்லையோ, அப்படிதான் இவருடைய வாழ்க்கை வரலாறும் பள்ளி பாட புத்தகங்களில் சேர்ப்பதற்கு ஒரு விவாதமே நடந்தது என்பதையும் இந்த படத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 1984ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் அவர்களுக்கான தயாரிப்பு நடக்கின்றது. அந்த குழுவின் விவாதத்தில் பாடப்புத்தகத்தில் GT நாயுடுவின் வரலாறு சேர்க்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி சொல்கிறார். அவர் சொன்னதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், GT நாயுடு ஒரு ஃப்ராடு, அவர் வரி கட்டாதவர், தீவிரவாதி, தேச துரோகி, வரி ஏய்ப்பாளர் என்றெல்லாம் அவர் மீது வசைப்பாடுகிறார்கள். ஆனால் உண்மையான தேச தொண்டனா, அவர் இந்த தேசத்துக்கு செய்தது என்ன என்பதை, இது அவர் மீது வெள்ளைக்காரன் கட்டி வைத்த கட்டுக்கதையா, வெள்ளைக்காரனால் அவர் எப்படியெல்லாம் அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் சிதைக்கப்பட்டது, அவருடைய புகழ் எப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டது என்பதை தான் மீதி கதை சொல்கிறது. மாதவன் மிக நன்றாக நடித்திருக்கின்றார். GT நாயுடுவாக அந்த உடல்வாக கொஞ்சம் குண்டாக இருக்கிறார், அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். மற்றபடி அந்த ஒரு பிரபலமான கதாநாயகனாக அவர் இருப்பதால் மாதவன் தான் நமக்கு தென்படுகிறார். GT நாயுடு கொஞ்சம் சில இடங்களில் விட்டு நமக்கு தென்படுகிறார். சத்யராஜ் அந்த கதாபாத்திரத்தில் மிக பொருந்தி இருக்கின்றார். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பெரும்பாலான அந்த கார், பைக் எல்லாமே அவருடைய கண்டுபிடிப்புகள். அவருடைய அருங்காட்சியகத்தில் இன்னமும் இருக்கின்ற சில கண்டுபிடிப்புகள்.
அவருடைய பல கண்டுபிடிப்புகளை பற்றியெல்லாம் இந்த படம் சிலாக்கித்து பேசுகிறது. அதை தாண்டி அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்பதையும் இதில் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து தந்த ஒரு பெருமகன், சாதனை திலகம் ஜிடி நாயுடு, இந்தியாவின் எடிசன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த படம் பெரிதும் உதவும். இளைஞர்கள், இன்றைய சிறுவர்கள் பாடங்களில் பாடத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஆளுமை ஜிடி நாயுடு என்பதை இந்த படம் உறுதிப்படுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.